அன்புக்குறியிலே உங்களை வாழ்த்துகிறேன். தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் சேர்க்காடு குருசேகரம் திருச்சபை மக்களாகிய உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த கசம் திருச்சபையில் கன்ஃபர்மேஷன், திருநிலைப்படுத்துதல், ஞானஸ்தானம் பெற்ற எங்கள் பிள்ளைகளுக்கு தூயானுடைய மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக, தூயானுடைய மகிமை எப்படி பெற்றாங்க? இயேசு கிறிஸ்து அன்னைக்கு யோர்தானில் இறங்குறப்போ, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று வார்த்தையின்படி பேராயர் உங்கள் தலையில் கை வைக்கிறப்போ, நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண உன் மேலே தூயானுடைய மகிமை இறங்கும். திருச்சபையில் முழு அங்கத்தினராக ஏற்றுக்கொள்ளுதல். நீங்கள் திருச்சபையோடு இணைந்து உலகத்திற்கு சாட்சி. அதுதான் அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவின் வல்லமை வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த ஸ்ட்ரென்த்து. ஒருவேளை உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இதுவரையும் கன்ஃபர்மேஷன் சர்வீஸில் பிரசங்கம் பண்ணலை. கன்ஃபர்மேஷன் சர்வீஸுக்கு கிளாஸும் எடுத்ததில்லை. எங்கேயாவது சர்ச்சு கட்டினா கெட்டவங்க கூப்பிடுவாங்க, இல்லை ஏதாவது தேவைகள் மத்தியில் வேறு என்ன இருக்கார் கூப்பிட்டா ஏதாவது ஒரு யூஸ் ஆகும்னு கூப்பிடுவாங்க. இந்த கன்ஃபர்மேஷன் சர்வீஸை பற்றி எனக்கு பெரிய லெவலில் தெரியல. இப்போது நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு கேள்வி. எனக்கு ஆர்டினேஷன் வாங்கணும் ஒரு ஆசை வந்துச்சு. காலையில் அந்த ஆர்டினேஷனை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசினேன். ஐயர் ஆகணும், அங்கி போடணும், திடீர்னு ஒரு ஆசை. ஒரு ஐயர் வெறுப்பேற்றிட்டார். டே போயான்ட்டார் என்னைய. இவர் சொல்லிட்டாரே ஆர்டினேஷன் வாங்கணும் ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ நம்ம சர்மாயா மாதிரி அவரை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்டை போனேன். அதுதானே அண்ணே கொடுத்துறேன்னேனார். இந்த மளிகை கடையில் அதிரசம் வாங்குற மாதிரி. உடனே அவர் அதுக்குரிய ஏற்பாடு பண்ணி அந்த டைமிங் வந்துச்சு. டைமிங் வரப்போ அதுக்குன்னு சில டாக்குமெண்ட் இருக்குது. நம்ம படித்தது, திருச்சபையுடைய மெம்பர்ஷிப், அப்புறம் நம்ம ஞானஸ்தான சர்டிஃபிகேட், கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட். இது பேசிக். இது இல்லாமல் எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் பிஷப் கொடுக்க முடியாது. கொடுத்தா வேறு மாதிரி ஆயிரும் கதை. அப்போ நான் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட்டு இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு நாள் உட்காந்துருந்தேன். என்னுடைய கன்ஃபர்மேஷன் ஆற்காடு லூத்தரன் சர்ச்சு. நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், பார்ன் ஃப்ரம் சிஎஸ்ஐ. 3 தலைமுறையாக சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் இருக்கிறேன். ஆனால் கன்ஃபர்மேஷன் வந்து ஏஎல்சி. அதை கொண்டு அந்த பிஷப் கொடுத்தா தூக்கி போட்டார். ஐயா போயிட்டு வாங்க சவுந்தரபாண்டியன், இது செல்லுபடி ஆகாது, நான் உங்களுக்கு அடுத்த வருஷம் பார்க்குறேன்ட்டார். ஏன்னா இது வந்து இந்த கன்ஃபர்மேஷன் என்பது நம்முடைய திருச்சபையில் நாம் முழு அங்கத்தினராக தூயானுடைய மகிமையை பெற்றுக்கொள்வது, ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வது. ஒருவேளை அப்படிப்பட்ட சாட்சியாய் வாழ்வதற்கு இப்போ அதில் ஒரு பாப்பா கேள்வி கேட்டிருக்கா. ஏன் அந்த பிஷப்புக்கு இத்தனை கேள்வி? வந்தாரா, தலையில் கை வச்சாரா, போக வேண்டியதானே? இது ஒரு பாப்பாவுக்கு கண்ணில் கண்ணீர் வடியுது, ஒரு பாப்பாவுக்கு ஐயோ தடன்னு ஆடுது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம். இதை பார்த்துட்டு இருக்கப்போ எனக்கு முந்தா நாள் வாட்ஸ்அப்பில் ஒரு கதை கேட்டேன், ஞாபகம் வந்துருச்சு. ஒரு ஸ்கூலு கிராமம், இந்த கசம் மாதிரி ஒரு கிராமம். இன்ஸ்பெக்டர் வர்றார். இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னா பிஷப் சொன்னாங்களா, நான் இப்படி போனேன், ஐயர் கன்ஃபர்மேஷன் சர்வீஸ்னு சுத்தம் பண்ணி பிஷப் வர போகிறாரு, பெயிண்ட் அடித்து கேட்லெலாம் களை எடுத்து அந்த தூசியெல்லாம் எடுத்து பிஷப் வர போகிறேன்னா ஒரு நல்ல ஒரு சர்ச்சை நல்லா அழகுப்படுத்தி அப்படிப்பட்ட நிலைமை. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் வர போகிறேன்னா ஸ்கூலில் இப்போ இல்லை. அது நாங்கள் படிக்கிற காலத்தில் இன்ஸ்பெக்டர் வர போகிறோன்னா நீட்டாக அட்டென்ஷனில் பிள்ளைகள் இருப்பாங்க, வாத்தியார் இருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் என்பது ரொம்ப டெரராக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அயன் பண்ண சட்டை போடணும், துவச்ச சட்டை போடணும், திங்கக்கிழமை போடுறது செவ்வாய்க்கிழமை போடக்கூடாது, இப்படிலாம் கண்டிஷன். வாத்தியாரம் கரெக்டாக வருவாங்க, டைமுக்கு வருவாங்க, ரொம்ப அப்படியே அட்டென்ஷன். அப்படி திடீர்னு ஒரு வாத்தியார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். வர்றப்போ இப்போ நம்ம பிஷப் பைபிளில் நற்செய்தி நூல்கள் எத்தனை, ஒருவேளை அவர் சமச்சீர் நற்செய்தி நூல்கள் எத்தனைன்னு கேட்டால் கொஞ்சம் சிக்கல். சாதாரண கேள்வி. சமச்சீர் நற்செய்தி நூல்கள்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இதில் சொன்னதான் அதில் சொல்லியிருக்கேன், அதில் சொன்னதான் இருக்கும். யோவான் வேறு, அதனுடைய கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கும். அவர் அப்படிலாம் கேட்கல, ரொம்ப சிம்பிள் கேள்வி. அதை தான் ஒரு பாப்பா என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, பாப்பாவோ ஒரு தம்பியாக நினச்சாங்க, வந்தாரா கொடுத்தாரா போக வேண்டியதானே. இதை போட்டு இத்தனை கேள்வி பைபிளம்மா வேறு நினச்சிக்கிட்டதை. ஏன்னா அவர் வேறு அந்த அம்மா பேரை மென்ஷன் பண்ணி விட்டார். இதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்தவர் அந்த வாத்தியார் கிளாஸ் நடத்தினார். கிளாஸ் நடத்துகிறப்ப ராமாயணத்தை நடத்திட்டு இருக்கார். கம்பராமாயணம் நடத்துகிறப்போ அந்த ஒரு பாப்பாவை எழுப்பி
ராமருடைய வில்லை உடைத்தது யார் கேட்டார். சார் சத்தியமாக நான் இல்லை சார். அந்த பையன் சொல்லிட்டான், சத்தியமாக நான் உடைக்கலை சார். வாத்தியாரை பார்த்தார். சார் இந்த ஊரில் நல்ல குடும்பம் சார், அவங்க அப்படிலாம் போக மாட்டாங்க சார், அந்த வம்பு தொல்லைக்கெல்லாம் போக மாட்டாங்க. வந்தாங்களா சர்ச்சுக்கு வந்தாங்களா, ஏதோ சர்ச்சில் அட்டன் பண்ணாங்களா, ஏதோ அட்டன் பண்ணாங்களா, காணிக்கை கொடுத்தாங்களா, போயிடுவாங்க. இந்த கமிட்டி எலெக்ஷனு கலாட்டா இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க சாருங்கிற மாதிரி அந்த வாத்தியார் அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க சார்னார் வாத்தியார். கேள்வி என்னது? ராமர் வில்லை உடைத்தது யார்? வில்லை உடைத்தது யார்? ஹெட்மாஸ்டர் போனார். சார் இந்த ஊர்லேயே நல்ல குடும்பம், அந்த குடும்பம் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க சார். என்ன சார் நீங்கள் வந்தது? இந்த இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கோவம். டிஓட்ட போனார், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட போனார். அவர் டே நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, எவனாவது உடைச்சிட்டு போகிறான், இவன் டேபிளை உடைக்காம இருக்கா பாடுறா, போடா வேலையை பாடுறான்ட்டார். ஏன்னா இவருக்கு மேல் அதிகாரி போடான்ட்டார் இன்ஸ்பெக்டரை. இன்ஸ்பெக்டருக்கு உடம்புல ப்ரெஷர் கூடிட்டு 290க்கு போயிட்டு 310க்கு போயிட்டு வீட்டுக்கு போனார். காஃபி வேண்டான்ட்டார், ஸ்நாக்ஸ் வேண்டான்ட்டார், சோறு வேண்டாம், டிஃபன் வேண்டான்ட்டார் மனைவிட்ட. அந்தம்மா பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நைஸ் பண்ணி, ஏங்க என்னங்க பிரச்சனை, இதே மாதிரி கேட்டால் ராமர் வில்லை உடைச்சது யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டான் ஒருத்தனும், நீ அப்படின்னா அந்தம்மா இதுக்கு ஏங்க கஷ்டப்படுறீங்க, அவர் பாடம் நடத்துகிறவர், வில்லை உடைச்சது உங்களுக்கு யாருன்னு தெரியாதா, முந்தா நாள் கூத்தில் நம்ம சுந்தர் தானே உடைச்சான், நீங்கள் பார்க்கலையா, கூத்தில் சுந்தர் உடைச்சான் பார்க்கலையான்னாங்க. இப்போ இன்னும் டென்ஷன் ஆகிட்டார் அவர். சுந்தர் எப்படா உடைப்பான்னு இன்னும் டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்கார். இதை சொல்லிவிட்டு அந்த வாத்தியார் எப்போயுமே ஒரு கதை சொல்லுவார், ஒரு கதை சொல்லிவிட்டு பாடம் நடத்துவார். ஒரு கதையை சொல்லிட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தார். பின்னால் ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு பையன், ஒரு வாத்தியார் இந்த கதையை சொல்கிறாரு, ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு பாடம் நடத்த ஆரம்பித்தார். திடீர்னு திரும்பி பார்த்து ஏன்டா சிரிக்கிறேன்னாரு. அவனால் சிரிப்பு அடைக்க முடியல. அவன் வேறு வழி இல்லாமல் சொன்னான், சார் எங்கள் அண்ணன் போன வருஷம் உங்கள்கிட்ட படித்தான் 8வது. அவன் சொன்னான் வாத்தியார் இருந்தோன்னு இந்த கதை சொல்லுவார் பாடுறான்னா. அவர் வருஷம் சொல்கிற கதைடா இதான்னா. அதே மாதிரி ஆயர் கரெக்டாக என்னென்ன கேள்வி கேட்பாரோ பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. அங்கேருந்து கையில் வேறு ஆட்டி பார்க்குறாரு. போதும் நிப்பாட்டு, நாளோட நிப்பாட்டுங்கிறார். அவர் ஆட்டத்தை பார்த்து 5வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லிடுவோன்னு பார்த்தேன். அதுதான் இதில் இல்லாத கேள்வியை பிஷப் கேட்டார். இதில் இல்லாத கேள்வியை ஒரு கடைசியில் பார்த்தாரு. என்ன ஐயர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. ஒரு பிள்ளை நோட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாளா, இந்த பாப்பா முதல்ல அப்படி அந்த பாப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாளா. அப்போ இதில் இல்லாத கேள்வி. ஏன்னா இவர் இதுக்கு மேலே அதுலேருந்து அப்படி வந்தவரா. அதே மாதிரி நாம் திருநிலைப்படுத்துவது என்பது திருச்சபையில் முழு அங்கத்தினராவது. முழு அங்கத்தினர் என்பது எப்படி இருக்கணும்னா, அந்த தம்பி அவனுடைய ஃப்ரெண்டு, என்னடா இன்றைக்கி கன்ஃபர்மேஷன், காலையில் போன சர்ச்சில் கன்ஃபர்மேஷன் பெயர் கொடுங்கள், இதில் உங்களுடைய வகுப்பில் நடக்காத, இந்த வகுப்பில் இத்தனை வகுப்பு கண்டிப்பாக வரலணும், இல்லைன்னா உங்களை சேர்க்க மாட்டேன் சொல்லிடுவாங்க. ஐயோ பயந்து வரும். ஒரு சிலர் வரமாட்டான். கடைசி நேரத்தில் யாரையாவது ரெக்கமெண்ட் பிடிச்சி கன்ஃபர்மேஷனில் உட்காந்துருப்பான். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எல்லா வழியும் நடக்கும். வேறு வழி இல்லை. இப்போ கன்ஃபர்மேஷன் நடக்கு. ஒருத்தர் என்கிட்ட ஐயா என் பிள்ளை நாளைக்கு ஒரு வேலைக்கு போகிறான், லெட்ரு வேணும், கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா போக முடியாது, சர்டிஃபிகேட்லன்னா என்ன பண்ணுறது, உங்கள் ஏரியாவில் எங்கே கன்ஃபர்மேஷன் நடக்கு பாருமோ, அந்த ஐயர் யார் பாருமோ, அந்த ஐயரை பார்த்து அந்த ஐயர் எங்கே வீக்குன்னு பார்ப்போம், அந்த வீக்கு பிரகாரம் அவர்கிட்ட பேசுவோம். அவர் கிளாஸில் சேர்த்துக்க போகிறார், இல்லை பிஷப்கிட்ட பேசி சேர்க்க போகிறோம். ஆனால் முழுமையான கன்ஃபர்மேஷன் என்பது இல்லை அழகாக போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, பரிசுத்த எல்லாம் உள்ள கடவுளே, எங்கள் பரம பிதாவே, பரிசுத்த ஞானஸ்தானத்தால் உமது பிள்ளைகளை உமது குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டேன். ஞானஸ்தான் மூலம் நம் குடும்பத்தில் ஏற்றுக்கொண்ட இவர்களுக்கு பரிசுத்தாவியால் இவர்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம். ஃபெய்த்து, கிறிஸ்துவ என்பது ஃபெய்த்து. அந்த ஃபெய்த் இவங்களுக்கு தாங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆவியை கொடுங்க. உணர்வு, ஆலோசனை, வல்லமை, அறிவு,
ஆண்டவருக்கு பயப்படும் பயம் ஆகியவை ஆவியின் பற்பல பேரொருள் வரங்களை நாள்தோறும் இவர்களில் பெருகச் செய்யவும் நித்திய ஜீவனுக்கென்று இவர்களை மது இரக்கத்தால் பாதுகாத்தரலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் என்று பிஷப் கை வைப்பார். ஞானஸ்தானமும் கன்ஃபர்மேஷனும் இப்போ ஆசி திருச்சபையில் போனால் கிறிஸ்துவனுடைய சாக்கிரமம் 7 சொல்லுவாங்க. அவங்க விதை, செடி, மரம், கனி 7 சாக்கிரமத்து ஆர்சியில் சொல்லுவாங்க. நம்முடைய ப்ராட்டஸ்டன்ட்டில் 3 சாக்கிரமம்: ஞானஸ்தானம், கன்ஃபர்மேஷன், திருநிலைப்படுத்துதல். இந்த திருநிலைப்படுத்துதல் என்பது நம்முடைய திருச்சபையில் தென்னிந்திய திருச்சபையின்படி பேராயர் தலையில் கை வைக்கணும். வேறு யார் தலையில் கை வச்சாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. லுத்திரன் திருச்சபையில் ஆயர் கை வச்சா போதும். அவங்க தலைவர்கள் வகுத்துக்கிட்டது. இதெல்லாம் எழுதப்படாத, வேதத்தில் எழுதப்படாத திருச்சட்டங்கள். இப்போ கன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் இன்றைக்கி எப்படி இருக்கணும்? இந்த கூட்டத்தில் இருக்க கன்ஃபர்மேஷன் ஒரு தம்பி வந்திருக்கிறாரு. அப்படி ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். எதுக்குடா 7 கிளாஸு, எதுக்குடா இவ்வளோ பெரிய சட்டம், இவ்வளோ பெரிய கேள்வி, ஏன் நீ இதெல்லாம் வாங்கிக்கிற, எதுக்கு ஞானஸ்தானம் வாங்கிக்கிற, எதுக்கு இதெல்லாம் செய்கிறன்னு கேட்டான். அவன் சொன்னானா, இது எதுக்குன்னா எங்கள் செக்ரட்டரி ஞானஸ்தானம் வாங்கின பிறகு, கன்ஃபர்மேஷன் வாங்கின பிறகு நல்ல மனிதராக மாறிட்டார். தண்ணி அடிக்கிறதில்ல, சிகரெட் பிடிக்கிறதில்ல, ஒய்ஃப் கூட சண்டை போடுறதில்ல, காணிக்க காசை எடுக்கிறதில்ல, உலகத்தில் நல்ல மனுஷனாக மாறிட்டார். அதே மாதிரி நானும் நல்ல மனுஷனாக மாறணும். அதுக்கு தான் இதுதான் கிறிஸ்தவத்துடைய சாட்சியான வாழ்வு. கிறிஸ்துடைய சாட்சியான வாழ்வு இன்றைக்கி ஒரு நாள் இந்த ஒயிட் ட்ரெஸ் இல்லை, வாழ்க்கை முழுவதும் உங்கள் மனம் கரைபடாத ஒரு மனமாய் எல்லா நிலையிலும் இந்த திருச்சட்டம் என்ன சொல்லுதோ அழகாக அந்த மகா சொன்னால், அந்த கட்டளைகள் கேட்குறப்போ மூல கட்டளைகள், பிரதான கட்டளை, ஷார்ட் SMS கட்டளை அழகாக சொன்னால், உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிறனிடத்திலும் அன்பு கூறு. அந்த லவ். அடுத்து என்னென்னா, கடவுள் ஒருவர். கடவுள் இயேசு எரேமியா 10, 11, 12 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, படைப்பாளர் ஒருவர், அவர் உயிர் உள்ளவர், நிலையான கடவுள், அவர் தான் நாம் ஆராதிக்கும் ஆண்டவர். உலக பிரகாரமாக அவங்க பல கடவுளை வச்சுருக்காங்க. அப்படி பல கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் கடவுள் ஒருவருங்கிற அந்த தாட், என் கடவுள் உயிருள்ளவர், இதோ மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிருள்ளவர், அவர் அசைவாடும் கடவுள். அவர் 3 கடவுள் ஒரே நிலையாக ஒரே மாதிரியே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானார் அவர் நம்மோடு எப்பொழுதுமே என்னோடு யாரெல்லாம் கூப்பிடுறீங்க அவங்க கூட வந்திருக்கிறார். அதுதான் ஜோசுவாட்ட சொல்கிறப்ப, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. மோசேயாட்ட சொல்கிறப்போ, என் சமூகம் உனக்கு முன்னால் போய்கிட்டு இருக்கு. தாவீதுட்ட சொல்கிறப்போ, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லா இடத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்னா, ஒரு பாப்பா சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க. ரொம்ப நாள் கிளாஸ் மீட்டு, காலேஜ் மீட்டு, வேலைக்காக சிங்கப்பூர் போயிட்டாங்க. பல வருஷம் சிங்கப்பூர் கழித்து தன்னுடைய ஃப்ரீ கேஜிலேருந்து காலேஜ் வரையும் படித்த அன்பு சகோதரி பக்கத்தெருவில் பார்க்க போனாங்க. பார்த்துட்டு ராத்திரி 11, 12 ஆகிடுச்சு. 12 ஆகிட்டு வீட்டுக்கு போகணுமே, எப்படி போவேன்னு அந்த சகோதரி கேட்குது. நான் போயிடுவேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னோடு இருக்கிறார், பயப்படாதன்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரி வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு சின்ன தெரு, இருட்டான தெரு, என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த தெருவில் அந்த மகா வர்றா. ஒரு மனிதர், நல்லா நம்ம இவரை மாதிரி உடம்பு, பெரிய மீசை, இவர் இருக்கார். அவர் பக்கத்தில் இருக்கிற காரில் இருக்கும்போது தள்ளிட்டு தான் பார்த்தேன், அவர் யாரும் கூட இருக்கிறார் பார்த்துக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ சின்ன உடம்பு, நல்ல ஒரு பெரிய உடம்பு. அதே மாதிரி அந்த ஐயா தான் கூட இருந்தார். தள்ளிட்டு தான் பார்த்தேன் அவர் முகத்தை, ஏன்னா அவர் அவ்வளோ தெரியா. இதே மாதிரி ஒருத்தர் அந்த முனையில் நிற்கிறார். இந்த பாப்பா வந்தால், எதுக்கு இந்த மனுஷன் எங்கே நிற்கிறாரு, அவருக்கு தெரியாது யாருன்னு. அப்படியே நிற்கிறாரு. இந்த பாப்பா நிற்கிது. திரும்ப கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு
சங்கீதம் 55:22 படி, பிலிப்பியர் 4:8 1 பேதுரு 5:7 படி அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு பாப்பா போய்கிட்டு இருக்கு. அங்கே நின்னவர் அங்கே தான் நின்னார். போயிட்டா. வீட்டில் போய் படுத்துட்டு காலையில் எழுந்துச்சி டிவி ஆன் பண்ணால் நியூஸ் சேனல். இந்த பாப்பா வந்த தெருவில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பாப்பா வந்த டைம்லேருந்து 15 நிமிஷம் கழித்து சொல்லுது நியூஸ். அப்போ தானே வந்தோம், அதுக்குள்ளே எப்படி அங்கே ஒரு மர்டர் நடந்துச்சு? எப்படி நடந்தது? அந்த மர்டர் பண்ணவரை பிடிச்சி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டேஷனுக்கு போய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து அந்த மர்டர் யார் பண்ணான்னு பார்க்குது. இப்போ இங்கே நின்னாரே இவரை மாதிரி அந்த முகம்தான். இந்த மனுஷன் தானே இங்கே நின்னா, இவன் ஏன் அவரை கொலை பண்ணா கேட்டுக்கிட்டே நான் அவரை கொஞ்சம் பேசலாமான்னு இன்ஸ்பெக்டர் பெர்மிஷன் கேட்குது. அந்த நடந்த சம்பவங்களை அந்த பாப்பா ஆய்வாளர்கிட்ட சொல்லிட்டு கேட்குது. ஆய்வாளர் சொல்கிறாரு, இல்லை நீ கேளுங்கம்மாங்கிறாரு. கேட்குறப்ப அவர் சொன்னார், உங்கள்கிட்ட இருந்து உங்கள் செயினை அறுக்கிறதுக்காக வந்தேன். அந்த தெரு முனையில் நீங்கள் வர்றீங்க, நாங்கள் நிற்கிறேன், நீங்கள் போட்டிருக்க செயினை எடுக்கணும்னு நோக்கத்தோடு நான் வர்றேன். வர்றப்போ உங்கள் பக்கத்தில் என்னை விட பெரிய உடம்பு உள்ளவங்க 2 பேர், லெஃப்ட்டு ஒருத்தர் ரைட்டு ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. நான் உங்களுக்கு வரணும்னு கால் எடுத்து வைக்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட என்னால் வர முடியல. உங்களுக்குள்ளே ஒரு பவர் எனக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் உங்கள்கிட்ட வர முடியல இன்னும் அந்த சொன்னாங்களாம். கொலை செய்யப்பட வேண்டியது இந்த பெண், ஆனால் ஒரு ஜெபிக்கிற பெண்ணாக இருப்பதினால் அந்த பெண் காப்பாற்றப்பட்டாள். ஒருவேளை ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இவளோடு இருங்கன்னு பேராயர் தலையில் கை வைக்கிறப்போ விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற விதமாய்னா வெளிப்படுத்தினல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், இதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கோமோ, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை பிடத்தில் அன்பு கூறு. பைபிள் நமக்கு சொன்ன பிரகாரமாய் நாம் வாசிக்கிறோம், கேட்குறோம், அதன்படி நடக்கணும். இந்த பைபிள் சொல்வது கடவுள் ஒருவர். 2வது, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை பிறரிடத்திலும் அன்பு கூறு. நீ அப்படி அன்பு கூறுறப்போ அந்த ஆண்டவர் உன்னோடு இருக்கும் ஆண்டவர். என்ன சொல்லலான்னு நான் திங்க் பண்ணுறப்போ எனக்கு யோசேப்போட ஞாபகம் தான் வந்தது. நல்ல பையன், 17 வயசு. கடவுள் என்ன சொன்னாரோ அதை சகோதரர்கிட்ட சொன்னான், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தகப்பன்ட்ட சொன்னான். ஆனால் சகோதரர்கள் அவனை கொலை செய்ய எத்தனிக்கிறப்போ அவனை கொல்ல போகிறாங்க. கொல்ல போகிறப்போ ஒரு சகோதரன், நம்ம சகோதரன்டா, அவனை கொல்லாதராங்கிறான். அவனை கொல்லக்கூடாதரா, கூட பிறந்தவன்டா. அவன் அந்த வார்த்தை சொல்லணும், அவனை கொண்டிருப்பான். அப்போ அந்த இடத்தில் காக்கும் கடவுளாய் நம்மோடு அந்த கடவுள் அந்த சகோதரனோடு மூலம் பேசுகிறார், அவனை கொலை பண்ணாதரான்னு. அவன் மீறி கொலை பண்ணால் அவர் வேறு மாதிரி காப்பாற்றுவார். உடனே ஒருத்தன் தூக்கி கிணத்துல போட்டான். கிணத்துல போடுறப்போ வெளிநாட்டுக்காரன் வியாபாரி வர்றான். அந்த வியாபாரி வந்தோன்னா, ஏன் நம்ம சகோதரனை விற்றுட்டானாங்கிறான். ஒருத்தன் கொலை பண்ணுறதோடு அப்படி விற்றுட்டானாங்கிறான். அவன் விற்றுட்டான். கொண்டு போய் போத்திபார் வீட்டில் விட்டாங்க. அவன் உண்மையுள்ள மனிதனாய் காணப்பட்டான். நெகேமியா 9:7 சொல்லுது, அவன் மனம் உண்மையுள்ளது என்று ஆண்டவர் அழைத்து வருகிறார். தானியேல் சொல்கிறாரு, உமக்கு முன்பாக நீதிகேடு செய்ததில்லை, குற்றமற்றவனாய் காணப்படுகிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாழ்க்கையில் கடவுள் என்பதை விட உண்மையோடு வாழ்கிறப்போ, அதை தான் காந்தியடிகள் சொல்கிறப்போ, கடவுள் என்று சொல்லுகிற கடவுள் தான் உண்மை இல்லை, உண்மைதான் கடவுள். உண்மையோடு இருக்கணும். அவன் உண்மையோடு இருந்தான், தவறு செய்யவில்லை, தவறு செய்யாமல் தவறுக்கு பயந்து போனான், மீண்டும் ஜெயிலில் இருந்தாலும் அங்கே உதவி செய்கிற மனிதனாய் காணப்பட்டான். அந்த உதவி செய்ததால் ராஜாக்குற வேதனையை அவன் என்ன பண்ணுறான் சொல்கிறான். ராஜாவுக்கு அடுத்த பொறுப்பு அவனுக்கு வந்துருச்சு. இப்போ ராஜாவுக்கு அடுத்த பொறுப்பு அவனுக்குள்ளே இருக்கிறப்போ யாருக்கும் உணவு இல்லை, கஷ்டம், ரேஷன். சகோதரர்கள் வந்து வாங்குகிறாங்க. ஆதியா 45 சொல்கிறாரு, ஜீவ ரட்சணை செய்யும்படி ஆண்டவர் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறாரு. நீ வித்துட்டதாலேயோ நீ அடித்ததாலேயோ இல்லை, ஆண்டோடைய திட்டம். சகோதரனை பழி வாங்கலை,
அதுதான் சொந்த சகோதரனை பெருமை பாராட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி பெருமை பாராட்ட முடியும்? யோவான்ல சொல்கிறார், உன் காணிக்கை பலிபீடத்தில் வச்சுட்டு திரும்பி பார். மத்தேயு 5:22 சொல்கிறார். அப்போ லவ் என்பது இன்னைக்கு தலைப்பு அன்பு ஏக சிந்தைன்னு சொல்லுது. நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்க. அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அவன் சொந்த சகோதரனை தன்னை அடித்தவன் தன்னை கொலை பண்ண வந்த சகோதரர்களுக்கு உணவு கொடுத்துட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் பின்னால் 50 சொல்கிறப்போ ஆண்டுடைய திட்டண்டா, நீங்கள் பயப்படாதீங்க, நீ நானும் சகோதரர்களுக்குறான். ஒருவேளை இன்றைக்கி ஆவியானுடைய மகிமை இந்த யோசேப்போடு இருந்ததால் யோசேப்பு என்ன பண்ணார்? அவர் சொன்னார் தீர்க்க தரிசனம். அதே மாதிரி தூயனுடைய மகிமை உங்கள் மேலே பேராயர் கைகளை வைக்கிறப்போ நீங்கள் உண்மையாக உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அந்த உண்மை உங்கள் மேலே இறங்குறப்போ, அந்த ஆவியானுடைய வல்லம் உங்கள் மேலே இறங்குறப்போ நீங்கள் காக்கப்படுவீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பங்கள் காக்கப்படும். உங்கள் குடும்பங்கள் மட்டுமல்ல, இந்த சமூகம் காக்கப்படும். அந்த அன்பு நம்மகிட்ட காணப்பட வேண்டும். அந்த அன்பு காணப்படுவதற்கு பரிசுத்தரின் வல்லமை நம்மகிட்ட இருக்கணும்னா கலாத்தியர் 5:19-21 19 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது வேண்டாம். 22 சொல்றார், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணவு, தயவு, சாந்தம், இச்சையடக்கம். 9 கனி, ஆவியின் கனிகள். இந்த ஆவின் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 ஆவியின் கனி நமக்குள்ளே இருக்கிறப்போ எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். 199 பேர் கன்ஃபர்மேஷன் வாங்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எத்தனை பேர் ஆப்சண்ட், எத்தனை பேர் பூச தெரியல. ஐயர் போட்டார் 98 99 பேர். இதில் ஒருத்தர் உண்மையாக ஒப்பு கொடுத்தாலும் உங்கள் மூலம் இந்த தேசம் சந்திக்கப்படும். உங்கள் மூலம் இந்த தேசம் விடுதலை பெறும். என்னங்க விடுதலை பெறணும் இந்த தேசத்தில்? இன்றைக்கி இந்த தேசம் குடிங்கிற ஒரு பழக்கத்தினால, வாலிப பிள்ளைகள் கஞ்சாங்கிற ஒரு அடிமைப்பணத்தினால, வாலிப பிள்ளைகள் லவ் காதலுங்கிற ஒரு அடிமைத்தனத்தினால பெற்றோர்கள் கொத்தனார் வேலை செய்கிறாங்க. கண்ணீரோடு போய் என் பிள்ளை படிச்சிடாதான்னு அனுப்புகிறாங்க. மெட்ரோவில் போகிற அந்த பொண்ணு அந்த பையனோட சுற்றிக்கிட்டு இருக்கா. அந்த ட்ரெயினில் போகிற பொண்ணு அந்த பையனோடு சுற்றிக்கிட்டு இருக்கா, கட்டடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கா. ஆண்டவர் விரும்பலை. இப்படிப்பட்ட இச்சை இடங்களை விட்டுட்டு வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி இச்சையினால் இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. வயதில் மூத்தர் ஒருத்தர் தான் இருக்காங்க. அந்த இச்சைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காதபடி ஒரு அன்புள்ள மக்களாய் நீங்கள் வாழ்கிறப்போ அந்த தூயானுடைய மகிமை உன்னோடு இடைப்படும். அந்த தூயானுடைய மகிமை என்னோடு இடைப்படும். அது எதிர்காலத்தில் நேர்த்தியாக செய்யும் ஆண்டவர். நமக்கு எந்த உதவி எப்போ செய்யணுமோ அந்த உதவியை அவர் செய்து நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு விசை கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆம் தகப்பனே, திருச்சபையில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கும் உம்முடைய திருப்பந்தியில் தங்களை இணைத்து கொண்டு அநேக மக்களுக்கு உமக்கு சாட்சியாக வாழ்வதற்கும் எங்களுடைய அன்பு பிள்ளைகள் சகோதரர்களை அழைத்திருக்கீங்கப்பா. எல்லா நிலையிலும் நீர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க.
இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய், மற்றவர்களை நேசிக்கிற பிள்ளைகளாய், இந்த பிள்ளைகள் சாட்சியோடு, யோசேப்பை போல சாட்சியோடு வாழ்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. உண்மையாகவே ஆவியானவர் பேராயர் கலையில் கை வைக்கிறப்போ தூயனுடைய மையமே இவங்க மேலே இறங்கணும்ப்பா. அவங்க அதை உணரணும். தகப்பனே, என் மேலே ஆவியானவர் இறங்கினார், நான் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி இதே ஆவியான அவங்க மற்றவர்களுக்கு சொல்லணும்ப்பா. மனமரங்க, ப்ளஸ் பண்ணுங்க. எங்கள் பேராயரோடு உங்களுடைய தூயனுடைய மகிமை இறங்கட்டும். வல்லமையாய் பயன்படுத்துங்க. அந்த பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்துங்க. இதற்காக உருவாக்கிய அன்பு ஆயர் கேரட்டாயாவை உமது கரத்தில் தருகிறோம். அவரை ப்ளஸ் பண்ணுங்கள். கவுன்சில் சேர்மனை உமது கரத்தில் தருகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய பேராயர், எங்களுடைய பேராயத்தில் இருக்க ஆயர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வளர்த்துருங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை